வெல்கம் டு மனதோடு மனோ நிகழ்ச்சியில் இன்றைக்கி வரப்போகிற கெஸ்ட் ஒரு யங்ஸ்டர், ஒரு அற்புதமான பாடகர். பாடகர் மட்டும் இல்லை, ஒரு அழகான பாடகர். பார்க்குறதுக்கு ரொம்ப இனிமையாக இருப்பார். இவர் பேரில் ஒரு கிக்கு, மது அவர் பேரில் இருக்குது. none other than let's welcome மது பாலகிருஷ்ணன். வாங்க. வெல்கம் டு மனதோடு மனோ. மது சொல்லுங்கண்ணா. மது பாலகிருஷ்ணன். மதுனாலே கிக்கு, சரக்கு பாலகிருஷ்ணன். ஏய் மது சரக்கு இல்லாமல் இங்கே வரல. சரக்கு இருக்கிறதுனால தான் மற்றவங்களுக்கு அவார்டு கிடைக்கல. ஏன்னா அள்ளி போயிட்டுருக்கோம். ஹனின்னு கூட ஒரு அர்த்தம் இருக்குல்ல. ஹனி கரெக்ட். மது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அதாவது இதுக்கு பின்னாடி எவ்வளவு உழைப்பு, கடின உழைப்பு இருக்குன்றது நிறைய பேர் தெரியணும். ஆமாம், அதுக்காக தான் மனதோடு மனோ. மது பாலகிருஷ்ணன் இப்போ எஸ்டாப்ளிஷ்டு சிங்கர். சின்ன வயசில் மது வீட்டில் அம்மா பாடுவாங்களா அப்பா பாடுவாங்களா, யாரோட பாடல் கேட்டு வளர்ந்தீங்க, இன்ஸ்பிரேஷனாக இருந்த பாடல்கள் அதெல்லாம் நீங்கள் சொன்னீங்கன்னா ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். என்னோடய அப்பா பேர் பாலகிருஷ்ணன், அம்மா பேர் லீலாவதி. வெரி குட். ரெண்டு பேருக்குமே பாடுறதுக்குள்ள டேலண்ட் இருந்தது. ஓ. ஆனால் ப்ரொஃபஷ்னலாக பாடலை. அம்மா சின்ன வயசில் பாட்டு கற்றுக்கிட்டு இருந்தது. டான்ஸு கூட படிச்சிருக்காங்க. ஆனால் எனக்கு இருக்கிற டேலண்ட் முதல்ல அவங்க தான் கண்டுபிடிச்சாங்க. ஆமாம், அம்மா அப்பா ரெண்டு பேருமே சேர்ந்து. எனக்கு என்னோட ஞாபகத்தில் நான் முதல்ல பாடுற பாட்டு, மேடையில் பாடியிருக்கிற பாட்டு மலையாளம் ஃபிலிமில் உள்கடல்னு ஒரு படம் இருக்குது. அந்த படத்துலேருந்து ശരദിന്ദു മലർദീപനാളം നീട്ടി സുരഭിലയാമങ്ങൾ ശ്രുതി മീട്ടി. இந்த சாங் தான். இந்த 2 லைன் தான் பாட முடிஞ்சது ஸ்டேஜில். ரெண்டு செகண்ட் ஸ்டாண்டர்டில் படிக்கும்போது காம்படிஷன். ஆமாம், ஒரு காம்படிஷன் தான் அது. ஆமாம், அது அந்த ஆடியன்ஸை பார்த்து பயந்து அப்படியே கீழே இறங்கி வந்துட்டேன் நான் மேடையிலேருந்து. ஆடியன்ஸ்னால் ஸ்கூல் பசங்க தான், டீச்சர்ஸ், பேரண்ட்ஸ், அவ்வளோதான். நான் அது பார்த்து பயந்து கீழே விழுந்துட்டேன். அது தாசன் பாடின பாட்டு. ஜெயண்ணன். ஆமாம், ஜெயச்சந்திரன். ஆமாம், வெரி குட். ஸோ அதுக்கு அடுத்த ஸ்டெப் முழு பாடல் எப்போ பாட ஆரம்பிச்சிங்க, எந்த வயசு? முழு பாடல் அப்புறம் 3rd ஸ்டாண்டர்ட் 4th. அதுக்கப்புறம் கொஞ்சம் தைரியம் வந்துடுது. அப்புறம் கிளாஸில் பாடியிருக்கேன் நிறைய வாட்டி. பல ஸ்கூலில் பாடியிருக்கேன். ஆமாம், அப்புறம் காம்படிஷன்ஸில் நிறைய போயிருக்கேன். அப்போ என்ன பாட்டு ரொம்ப பாடுறோம்? நிறைய மேடையில் பாடியிருக்கிற பாட்டு ஒரு லைட் மியூசிக் சாங். அது தாசண்ணா பாடியிருக்கிற பாட்டு. எனக்கு தோன்றது தாசண்ணாக்கு தக்ஷணாமுரசாமி தான் டியூன் பண்ணி கொடுத்து நினைக்கிறேன் அந்த பாட்டு. ஓ. ശിലയെ കൈകൊണ്ട് ശിവരൂപമാക്കുന്ന കലയുടെ കാൽത്തളിർ കൈത്തൊഴുന്നേൻ. 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 ரொம்ப நல்ல அருமையான ஒரு கம்போசிஷன். இது ஆக்சுவலி சங்கீதம், இந்த பாடல் நீங்கள் 3வது கிளாஸு 4th கிளாஸ் படிக்கச்சு முறைப்படி சங்கீதம் கற்றுன்னு இருந்தீங்களா? நான் பாட்டு கற்றுக்க ஆரம்பித்தது 5th ஸ்டாண்டர்ட்லேருந்து. ஓ, அதுக்கு முன்னாடி எனக்கு கிட்டத்தட்ட ஒரு 16-17 குருஸ் இருக்காங்க, டீச்சர்ஸ் இருக்காங்க மியூசிக்கில். பட் அதுக்கு முன்னாடியே இது போன்ற கஷ்டமான பாடல் எடுத்து நீங்கள் மேடையில் பாடினீங்க. ஆமாம், ஃபேண்டாஸ்டிக். ஸோ அதுக்கப்புறமா எடுத்திங்கன்னா கிளாசிக்கல் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே இருந்தீங்க.
சர்டன் ஏஜ் வரைக்கும் படிச்சுட்டு வந்தீங்க. அந்த டைமில் திரைப்பட பாடல்கள் ஹிந்தியாக இருக்கட்டும், தமிழாக இருக்கட்டும், மலையாளமாக இருக்கட்டும், டெஃபினட்டாக மலையாளம் தான் அதிகமாக இருக்கும். யாரோட பாடல்கள் அதிகமாக? தாசண்ணாவு தான் இருக்கும். எந்தெந்த பாட்டு எந்தெந்த ஏஜில் ரொம்ப இன்ட்ரெஸ்டாக பாடினீங்க? ஆக்சுவலாக நான் ரொம்ப குட்டியாக இருக்கும்போது என்னோடய அம்மா வந்து என்னை குளிப்பாட்டி ரெடி பண்ணி நிறுத்தும்போது காலையில் கோவில்லேருந்து இந்த பாட்டு எப்பவும் கேட்டுகிட்டே இருந்தது. அந்த என்னோட ஞாபகத்தில் இந்த பாட்டு இருக்குது. ഗംഗയാറു പിറക്കുന്നു ഹിമവൻ മലയിൽ, പമ്പയാറു പിറക്കുന്നു ശബരിമലയിൽ. அந்த பாட்டு. ആ ദിവ്യനാമം അയ്യപ്പ ഞങ്ങൾക്കാനന്ദദായക നാമം. இந்த மாதிரி சாங்ஸ் எல்லாம் கேட்டுட்டு இருந்தது. அந்த ஞாபகம் இருக்குது. காஷி ராமேஸ்வரம், அந்த பழைய தாசண்ணாவோட ஐயப்பா சாங் முதல் ஓலியம் ஏதோ என்னமோ. அப்புறம் ஈவினிங்கில் பக்கத்தில் சினிமா தியேட்டர் இருக்காங்க. அந்த தியேட்டர்லேருந்து மாடப்ராவேவா ஒரு கூடு கூட்டான் வா, ഈ വസന്ത കാലം കൈനീട്ടി കൈനീട്ടി வரவேൽக்கையாய் நீ வா மாடப்ராவேவா. இந்த சாங்ஸ் தான் எனக்கு முதல்ல நான் எனக்கு கேட்டதாக ஞாபகம் இருக்கிற சாங்ஸ். ஆமாம், அது சலீல் சௌத்ரி சாரோட. ஆமாம் ஆமாம். அதுக்கப்புறமா தமிழ் எப்போ கேட்க ஆரம்பிச்சிங்க? தமிழ் வந்து என்னோட அப்பா எப்பவும் பாடிட்டே இருந்த சாங் வந்து இது. நீலவான ஓடையில் நீந்துகின்ற வெண்ணிலா, ரார 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 தேவி நீலவா எப்போவும் அப்பா பாடிக்கிட்டே இருந்தார். ராஜா சாரோட ரொம்ப பெரிய ஃபேன் இருந்தது என்னோட அப்பா. எஸ்பிபி சாரோட பாட்டு. ஆமாம். ஸோ அந்த வரிசையில் அதே சாங் மலையாளத்தில் இருக்கு. நீலவான சோலையில் நீந்தி வந்த சந்திரிகே, தாசண்ணா பாடியிருக்காங்க. ஆல்மோஸ்ட் அதே மீனிங். ஆமாம் ஆமாம். ஸோ அந்த வரிசையில் இன்ஸ்பயர் பண்ண பாடல்கள் ஒரு 2-3 பல்லவி நீங்கள் பாடினீங்கன்னா எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். அதிசய ராகம் ஆனந்த ராகம் அழகிய ராகம் அபூர்வ ராகம் அதிசய ராகம். அதாவது என்றென்றும் எத்தனை வாட்டி நீங்கள் கேட்டாலும் இந்த பாட்டுக்கு தனி மரியாதை. எவ்வளோ கேட்டாலும் நமக்கு இது வராது. ஆமாம். இந்த வரிசையில் அடுத்த பாட்டு. ராசாத்தி ஒன்ன காணாத நெஞ்சு காத்தாடி போராடுது, ராசாத்தி ஒன்ன காணாத நெஞ்சு காத்தாடி போராடுது, எழுதாகி போச்சு விளக்கேத்தியாச்சு பொன்மானை ஒன்ன தேடுது, ராசாத்தி ஒன்ன காணாத நெஞ்சு காத்தாடி போராடுது. கண்ணுக்கொரு வண்ணக்கிளி காதுக்கொரு கானக்குயில் நெஞ்சுக்கொரு வஞ்சி கொடி நீதானம்மா, கண்ணுக்கொரு வண்ணக்கிளி காதுக்கொரு கானக்குயில் நெஞ்சுக்கொரு வஞ்சி கொடி நீதானம்மா, தத்தி தவழும் தங்கச் செமிழே பொங்கி பெருகும் சங்கத்தமிழே, முத்தம் தர நித்தம் வரும் நட்சத்திரம், யாரோடு இங்கு எனக்கென்ன பேச்சு, நீதானே கண்ணே நான் வாங்கும் மூச்சு, வாழ்ந்தாக வேண்டும் வாவா கண்ணே, ராசாத்தி ஒன்ன காணாத நெஞ்சு காத்தாடி போராடுது, காத்தாடி போராடுது, காத்தாடி போராடுது.
அதாவது எவர்கிரீன் சாங் ஃபார் ஜெயச்சந்திரன் சார். இந்த பாட்டு எப்போ பாடினாலும் இது யூத்ஃபுல் சாங், இன்றைக்கும் அவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. ஸோ இதே வரிசையில் அடுத்த பாட்டு. கண்ணே கலைமானே கண்ணி ஹாண்டிங் சாங். இன்னும் ஒரு அற்புதமான பாடல். ஆமாண்ணா. இன்ஸ்பிரேஷன் இந்த பாடலையே, இந்த பாடல் இல்லாமல் வேறு எது இருக்கும். அதே போல் மது இது வந்து கண்ணதாசன் சார் கடைசியில் எழுதின பாட்டு தானே? ஆமாம். அதே போல் தாசண்ணா வந்து ஹரிமுரளி ரவம் அப்படின்னு ஒரு பாட்டு, அது வந்து 20 ஆலாப் வந்து சரணத்தில் 20 பார்ஸோ 24 பார்ஸோ ஆமாம் மூச்சு வாங்காமல் பாடிருக்கார் அப்படின்னு சொல்லி கேள்விப்பட்டிருக்கேன். லக்கிலி ஒரு ப்ரோக்ராமில் நீங்கள் அந்த பாட்டு நான் பாடி கேட்டிருக்கேன். அன்றைக்கி நான் ரொம்ப சந்தோஷப்பட்டு ரொம்ப அதாவது அட்மையர் ஆகிட்டேன் மது வாய்ஸ்க்கு. இறைவன் கொடுத்த வரம் அந்த பாடல். நீங்கள் இந்த மேடையில் லேக்ஸ் ஆஃப் ரசிகர்கள் குளோப் ஃபுல்லாக, அதாவது வேர்ல்டு ஃபுல்லாக பார்க்குறாங்க நம்ம மனதோடு மனம். அந்த பாடல் நீங்கள் பாடணும், கண்டிப்பாக கேட்கணும் ப்ளீஸ். ஹரிமுரளீரவம் ஹரித விருந்தாவனம் பிரணய சுதாமய மோகனகானம் ஹரிமுரளீரவம். മധുമൊഴി രാധേ നിന്നെ തേടി வாவ், ஃபேண்டாஸ்டிக், வாவ். தேங்க்யூ அண்ணா. அதாவது இறைவன் படைத்த குரல் சரஸ்வதி கட்டாட்சம் அப்படின்னா, நம்மளை அறியாமலே பேஸ் வாய்ஸும் மிட் வாய்ஸும் ஹெட் வாய்ஸும் எல்லாமே நமக்கு சாதகமாக வந்து, அது நாம் மனசில் என்ன நினைக்கிறோமோ அது வந்து நம்ம வாய்ஸ் மூலமாக பாடுறதுன்றது, அந்த வாய்ஸ் கல்ச்சர் கொஞ்சம் அந்த ஃப்ளேவர் உங்களுக்கு வந்து அது பாடும்பொழுது அது ரொம்ப தெய்வீகமாக இருக்குது. இதுக்கு வேறு வார்த்தையே இல்லை, ப்ரைஸ் பண்ணுறதுக்கு வார்த்தையே கிடையாது. தேங்க்யூ ஸோ மச் அண்ணா. காட் பிளஸ் யூ. தேங்க்யூ. மது, அதாவது தாசண்ணாவோட மாஸ்டர் பீஸ். அது எனக்கு 20 or 24 பாரோ அவ்வளவு லென்த் ஆஃப் ஹம் பண்ணியிருக்கார் அப்படின்னு சொன்னாங்க. இப்போ நம்ம கவுண்ட் பண்ணதில் 30 தாண்டிட்ட நீ 30 பார் பாஸ்ட். அதாவது அது அப்படியே காட் பிளஸ் யூ. அந்த அது அப்படியே இருக்கணும் அந்த பவர். ஸோ அதுக்கு அடுத்த கட்டத்துக்கு வந்தால் அண்ணன் எஸ்பிபி அவர்களுடைய இன்ஸ்பிரேஷன் சாங்ஸ் டெஃபினட்டாக இருந்திருக்கும். சின்ன வயசில் அப்பா பாடினது பாட்டு சொன்னீங்க. இப்போது உங்கள் அதே வரிசையில் அடுத்த பாட்டு. இளைய நிலா பொழுகிறதே இதயம் வரை நனைகிறதே உலா போகும் மேகம் கனா காணுமே
விழா காணுமே வானமே இளைய நிலா பொழுகிறதே இதயம் வரை நனைகிறதே உலா போகும் மேகம் கனா காணுமே விழா காணுமே வானமே இளைய நிலா பொழுகிறதே இதயம் வரை நனைகிறதே வரும் வழியில் பனிமழையில் பருவநிலா தினம் நனையும் முகிலெடுத்து முகம் துடைத்து விழியும் வரை நடைப்பழகு வரும் வழியில் பனிமழையில் பருவநிலா தினம் நனையும் முகிலெடுத்து முகம் துடைத்து விழியும் வரை நடைப்பழகு வானவீதியில் மேக ஊர்வலம் காணும் போதிலே ஆறுதல் தரும் பருவமகள் விழிகளிலே கனவு வரும் இளைய நிலா பொழுகிறதே இதயம் வரை நனைகிறதே. ஃபென்டாஸ்டிக். அதாவது எஸ்பிபி அண்ணனோட பாட்டு இளைஞர்களுக்கு ஒரு காலத்தில் இதெல்லாம் தேசிய கீதம் மாதிரி. அதான் அந்த அளவுக்கு இந்த பாட்டு ஆரம்பித்தாலே அவங்க பயங்கர உல்லாசம் ஆகிடுவாங்க. ஆமாம். இப்போ கூட நிறைய காலேஜில் படிக்கிறவங்களுக்கு ரொம்ப கிரேஸான சாங் இது. ஆமாம் ஆமாம் ஆமாம். இதே வரிசையில் அடுத்த பாடகர் எனக்கு வந்து உன்னி அண்ணா இல்லை உன்னிகிருஷ்ணன் அண்ணா அவர் பாடின எனக்கு முதல்ல நேஷ்னல் அவார்டு ஸ்டேட் அவார்டு என்ன அவளே. ஆமாம், நேஷ்னல் அவார்டு கிடைச்ச சாங். ஆமாம், ஃபஸ்ட் சாங்கில். அது ரொம்ப பிடிக்கும் எனக்கு. ப்ளீஸ். என்னவளே அடி என்னவளே எந்த இதயத்தை தொலைத்து விட்டேன், எந்த இடம் அது தொலைந்த இடம் அந்த இடத்தையும் மறந்து விட்டேன், உந்தன் கால் கொலுசில் அது தொலைந்ததென்று உந்தன் காலடி தேடி வந்தேன், காதல் என்றால் பெரும் அவஸ்தை என்று உன்னை கண்டதும் கண்டு கொண்டேன், எந்தன் கழுத்து வரை இன்று காதல் வென்று இரு கண் விழி பிதுங்கி நின்றேன், என்னவளே அடி என்னவளே எந்த இதயத்தை தொலைத்து விட்டேன். என்ன ஒரு கம்போசிஷன். ஆமாம், ரொம்ப பிடிச்ச பாட்டு. ஸோ அதே வரிசையில் வேறு ஏதாவது சிங்கர் இன்ஸ்பிரேஷன்? வேறு அப்படி யாருமே இல்லை அண்ணா. வேறு அப்படி யாரும் இல்லை. யோசனை பண்ணுமா நல்லா. வேறு இல்லை வேறு யாராவது இன்ஸ்பிரேஷன்? ஆமாம், ஒருத்தர் இருக்காங்க மனோன் பேரில். நீங்கள் தானே? மறந்து போயிட்டேன். எல்லாம் அண்ணன் அண்ணனுக்கு நம்ம பேசிகிட்டு இருக்கும்போது அந்த விஷயத்தை நான் மறந்து போயிட்டேன். என் தங்கமே, என் பாட்டில் உங்களுக்கு பிடிச்ச பாட்டு என்ன பாட்டு? எனக்கு வந்து உங்களை ரொம்ப உங்களை இருக்கிற இதில் ரொம்ப பிடிச்ச விஷயம் என்னென்னா, நீங்கள் ரொம்ப மெலடியான சாங் பாடியிருக்காங்க. நீங்கள் ரொம்ப பவர்ஃபுல்லான ரொம்ப ஜோஷ் இருக்கிற சாங்ஸும் பாடியிருக்காங்க. அது வந்து நீங்கள் பாடிக்கிற மெலடிஸில் வந்து துளியிலே ஆட வந்த அந்த பாட்டு ரொம்ப பிடிக்கும். நீ ஒரு காதல் சங்கீதம். இதுக்கு தவிர எனக்கு ரொம்ப பிடிச்சது என்னென்னா ஏய் ஷப்பா முக்காப்லா. ஆமாம், அதெல்லாம் ரொம்ப பிடிச்ச சாங்ஸ் எனக்கு. ஏய் ஷப்பா கொஞ்சம் ஒரு நாளில் கண்டிப்பாக. ஏ சப்பா நினைச்ச கனவு பலிக்காதா, ஏ சப்பா நினைச்ச கனவு பலிக்காதா, எண்ணி வந்த வேளை வெற்றியாகும் வேளை, கண்ணு நெஞ்ச வேளை நடப்பது நடக்கட்டுமே, ஏ சப்பா நினைச்ச கனவு பலிக்காதா, ஏ சப்பா நினைச்ச கனவு பலிக்காதா. ஒரு லெபனீஸ் ஸ்டைலில். ஆமாம், ஒரு பர்ஷியன் சாங் மாதிரி இருக்கு. நல்ல அதாவது ஒரு டிஃப்ரெண்ட்டு கலர் வந்த பாட்டு. ஆமாம், கண்டிப்பாக. மது, அதாவது இன்ஸ்பிரேஷன்லேயே இவ்வளோ அழகான பாடல்கள் நீங்கள் பாடி வரும்பொழுது
ஃபஸ்ட்டு உங்களுக்கு திரைப்பட வாய்ப்பு எப்படி வந்தது, யார் தந்தது? நான் வந்து மியூசிக் அகாடமிக்கெலாம் வந்து அடையாரில் ஸ்ரீ டிவிஜி சார்கிட்ட அவர்கிட்ட கற்றுக்கிட்டு இருந்தேன். அகாடமி ஆஃப் இந்தியன் மியூசிக் அண்ட் ஆர்ட்ஸ் வித்யாபீடம்னு ஒரு பேர் இருக்குது. வெரி குட். ஃபோர்ட் ஃபவுண்டேஷன் ஸ்காலர்ஷிப்பில் ஒரு குருகுலம் ஸ்டைலில் தான் அங்கே கற்றுக்கிட்டு இருந்தேன். அந்த டைமில் நான் படிச்சுட்டு இருக்கும்போது 4 இயர்ஸ் கோர்ஸ் தான் இருந்தது. ஒரு 3ஆவது வருஷம் ஆனபோது ஒரு மியூசிக் டைரக்டர், அவர் பேர் பாபு சங்கர். ஓகே. ஃபிலிமில் வந்து அன்றைக்கி ஷான் தான் பேர் போட்டிருந்தாங்க. அவர் என்னோட குருநாதர்கிட்ட வந்து இங்கேருந்து நான் ஒரு ஃபிலிமுக்கு மியூசிக் பண்ண போகிறேன், இங்கேருந்து யாராவது இருந்தால் கொஞ்சம் நீங்கள் இன்ட்ரடியூஸ் பண்ணலாம்னு நினச்சிட்டு இருக்கேன் அப்படி சார்கிட்ட சொன்னேன். சார் அப்போ என்னோட பேர் சஜஸ்ட் பண்ணாங்க. அந்த அப்படியே எனக்கு கிடைச்ச வாய்ப்பு தான் அந்த உழவுத்துறை அந்த படத்தில் உள்ளத்தை திறந்து விஜயகாந்த் சாரோட 125th மூவி. நானும் சித்ரா காவன் சேர்ந்து டியூட் சாங் அது. உள்ளத்தை திறந்து உண்மையை சொல்லுகிறேன், உனது முகத்தில் விழுத்து எழுந்து உலகை வெல்லுகிறேன், ஆனந்த குங்குமம் சூடும் முல்லை நீ ஒரு தெய்வத்தின் பிள்ளை, அன்புள்ள மனைவி வந்தால் நானும் ஆலயம் போவது இல்லை, அடி நீ இல்லாமல் தேனும் எனக்கு தித்திக்க போவதில்லை. வாஹா, ஃபேண்டாஸ்டிக். நல்ல மெலடி. அதாவது 2வது பாட்டு 3வது பாட்டு நினைக்கிறேன் உங்களுக்கு நல்ல பேர் வாங்கி கொடுத்த பாட்டு. நல்ல பேர் வாங்கி கொடுத்த நான் வந்து அதுக்கப்புறம் கொஞ்சம் தெரிய வச்ச பாட்டு வந்து பாரதி படத்தில் ராஜா சாருக்காக முதல்ல பாடின பாட்டு எதிலும் இங்கு இருப்பான் அவன் யாரோ. ராஜா சாரை எப்படி சந்திச்சிங்க, அந்த வாய்ப்பு எப்படி கிடைச்சது? கேரளாவில் வடகரான ஒரு இடத்துல வந்து தாசண்ணாவோட 60th பர்த்டே செலிப்ரேஷன் அங்கே நடந்தது. அப்போது ராஜா சார், தட்சிணாமூர்த்தி எல்லோரும் அங்கே வந்திருந்தாங்க. அப்போது முதல் சாங் அந்த ப்ரோக்ராமில் முதல் சாங் நான் தான் பாடினேன். தட்சிணாமூர்த்தி കാട്ടിലെ പാഴ്മുളം തണ്ടിൽ നിന്നും പാട്ടിൻ്റെ പാലാഴി തീർത്തവളെ அந்த மாதிரி சாங். இது பாடினதுக்கப்புறம் அங்கே ஆர்கனைசர்ஸ் யாரோ ராஜா சாரோடையும் தட்சிணாமூர்த்தி சாமியோடையும் பக்கத்தில் வந்து உட்காந்துருந்தாங்க. அவங்க அதுக்கப்புறம் ப்ரோக்ராம் முடிச்சதுக்கப்புறம் சொன்னார், சுவாமி இப்படி சொன்னா, அந்த பையன் இப்படி பாடுறான் பாரு அப்படி சொன்னாங்களாம் ராஜா சார்கிட்ட. ஆனால் ஒரு வாரம் கழித்து நான் வந்து மூகாம்பிகா கோயில் போனேன். மூகாம்பிகா கோயில் போகும்போது அங்கே ராஜா சார் இருக்காங்க. ராஜா சார் வித் ஃபேமிலி அங்கே இருக்காங்க. ஃபேண்டாஸ்டிக். பார்த்த உடனே நான் வணக்கம் சார்னு சொன்னேன். ஓ மதுவா, நீ எப்போ வந்தாய் இப்படியெல்லாம் கேட்டான். அப்புறம் கொஞ்ச நாள் கழித்து ராஜா சாரோட அங்கே ஆஃபீஸ்லேருந்து ஸ்டுடியோலேருந்து சுப்பையா அண்ணா ஃபோன் பண்ணாங்க. உடனே கிளம்பி வர சொன்னாங்க. அப்புறம் இந்த பாட்டு பாடினேன். முதல்ல இந்த வாய்ப்பு கிடைச்சது. எதிலும் இங்கு இருப்பான் அவன் யாரோ. பெரிய கிரேட். பாரதி அந்த படத்தில் பெரிய லக்கு. 2 பாட்டு பாடியிருக்கேன். வெரி குட். அது ப்ளீஸ். கண்டிப்பாக. எதிலும் இங்கு இருப்பானவன் யாரோ, எனக்குள்ளவன் இருப்பான் அறிவாரோ, தவழும் நதியை தரித்த முடியான், அடியும் முடியும் அறிய முடியான், எளிய அடிய ரோதும் வேதநாதமாகி எதிலும் இங்கு இருப்பானவன் யாரோ, எனக்குள்ளவன் இருப்பான் அறிவாரோ. அற்புதமான பாட்டு. இது கடவுளை பற்றி உள்ள சாங் தான் அது. ஆமாம். இது வந்து எல்லாருக்கும் தெரிய வச்ச பாட்டு. கண்டிப்பாக. மது பாலகிருஷ்ணன் அப்படின்னு வந்து அற்புதமாக பாடிருக்காங்க. அதில் ஒரு சாங் கூட இருக்கு, வந்தே மாதரம். ஆமாம், வந்தே மாதரம் ஜெய வந்தே மாதரம் அப்படி ஒரு சாங். அதுக்கு அடுத்த வாய்ப்பு இன்னொரு கட்டத்தில் எப்படி கிடைச்சது? எனக்கு வந்து கொஞ்சம் கூட ரொம்ப எஸ்டாப்ளிஷ் பண்ண சாங் வந்து கனா கண்டே நடி தோழி,
கனா கண்டேனடி தோழி. அது எப்படி கிடைச்சது? அது வந்து வித்யாசாகர் சார் தான். நான் வந்து எனக்கு ஒரு 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 சுவாமி இருந்தாங்க. சுவாமின்னா அப்படி காஷாயம் காவி எல்லாம் போடுற சுவாமி இல்லை, சுவாமி மாதிரி லைஃப் சாக்ரிஃபைஸ் ஆமாம் அப்படி பண்ணுறவங்க பண்ணவங்க. நான் சிங்கப்பூர் போகும்போது அந்த சுவாமி அங்கே இருந்தாங்க. அப்போ சுவாமி என்கிட்ட வந்து இந்த மாதிரி வித்யாசாகர் சார் ரொம்ப தெரியும், நான் இன்ட்ரொடியூஸ் பண்ணுறேன்னு சொல்லிட்டு அவரோட ஃபோன்லேருந்து ஃபோன் பண்ணாங்க. அப்போ மது நீ ஏன் இங்கே இவ்வளோ தூரத்துலேருந்து பேசுகிறீங்க வித்யாசாகர் சார் கேட்டாங்க. இங்கே இவ்வளோ தூரம் போய் நீ ஃபோன் பண்ணுறிய, அவர் இங்கே வந்து ஃபோன் வர சொன்னாங்க. சென்னை வந்து ஃபோன். ஆமாம், கொஞ்ச நாளுக்குள்ளே சார் ஃபோன் எனக்கு என்ன வர வச்சாங்க எங்கள் ஸ்டுடியோவுக்கு. ஃபென்டாஸ்டிக். அப்புறம் கனா கண்டனடி தோழி சூப்பர் சாங். அது நீங்கள் பாடணும் இப்போது. ஆக்சுவலாக அது பாடும்போது ஸ்ருதி அப்புறம் ஒரு டம்மி ரிதம் தான் இருந்தாங்க. அப்படி தான் அந்த பாட்டு பாட வச்சாங்க அவர். அப்புறம் அந்த பாட்டு ஆடியோ ரிலீஸ் பண்ணதுக்கப்புறம் நான் சிடி வாங்கி கேட்டேன். அப்போ தான் அதோட கலரே மாறி போச்சு. அந்த மாதிரி such a great. ஆமாம் ஆமாம் ஆமாம். கனா கண்டேனடி தோழி, கனா கண்டேனடி கனா கண்டேனடி கனா கண்டேனடி கனா கண்டேனடி கனா கண்டேனடி கனா கண்டேனடி. உன்முடி முதலடி வரை முழுவதும் இனிமைகள் சுவையது சுகமெது அறிந்தது போலே கனா கண்டேனடி. உன்மிழி முதல் மொழி வரை முழுவதும் கவிதைகள் அகமெது புறமெது புரிந்தது போலே கனா கண்டேனடி தோழி கனா கண்டேனடி. எதையோ என் வாய் சொல்ல தொடங்க அதையே உன் வாய் சொல்லி அடங்க உதடுகள் நாங்கும் ஒட்டிக்கொள்ள நான் கண்டேன். நிலம் போல் உன் மனம் விருந்து கிடக்க நிழல் போல் என் மனம் சரிந்து படுக்க இதயம் இரண்டும் கட்டிக்கொள்ள நான் கண்டேன். ஒரு கண்ணில் அமுதம் கண்டேன், மறு கண்ணில் அமிலம் கண்டேன். எங்கெங்கோ தேடி தேடி உன்னில் என்னை நான் கண்டேன். கனா கண்டேனடி கனா கண்டேனடி கனா கண்டேனடி. உன்மிழி முதல் மொழி வரை முழுவதும் கவிதைகள் அகமெது புறமெது புரிந்தது போலே கனா கண்டேனடி. உன்முடி முதலடி வரை முழுவதும் இனிமைகள் சுவையது சுகமெது அறிந்தது போலே கனா கண்டேனடி தோழி கனா கண்டேனடி கனா கண்டேனடி கனா கண்டேனடி கனா கண்டேனடி கனா கண்டேனடி. Fantastic, super. Thank you song. இன்னும் அப்ளாஸ் இந்த பாட்டுக்கு. நிஜமாக நிறைய, அதாவது இப்போ எல்லாம் வியூவர்ஸ் பார்க்குறவங்க எல்லாமே ப்ளஸ் பண்ணியிருப்பாங்க டெஃபினட்டாக. எல்லா வியூவர்ஸுக்கும் என்னோட தேங்க்ஸ். கண்டிப்பாக கண்டிப்பாக. அதே போல் அடுத்த பிரேக்குன்னு சொல்ல வந்தால் சந்திரமுகி தான் நிச்சயமாக. அதாவது பிரேக்கு கொடுத்த பாடல்கள் அது வந்து ரொம்ப என்னோட லைஃப்பில் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான சாங் வந்து அது. எஸ்பெஷலி வித்யாசாகர் சாரோட மியூசிக்கு, ரஜினி சார் நடித்த படம். சாதாரணம் இல்லைம்மா அது. அது வந்து ஆஷாஜியோட கூட தான் நான் பாடியிருக்கேன். எவ்வளோ பெரிய ரொம்ப பெரிய ரொம்ப பிளெஸ்ஸிங். ஆமாம், கண்டிப்பாக அந்த சாங் கண்டிப்பாக பாடினது இங்கே. கண்டிப்பாக பாடுறேன். வாட் ஏ சாங்ஸ். ரஜினி சாருக்கு, சூப்பர் ஸ்டார் அவர்களுக்கு பாடிய பிறகு உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளும் உங்களுடைய நைபர்ஸும் வெல்விஷர்ஸும் என்ன சொன்னாங்க, எப்படி ரியாக்ட் பண்ணாங்க, எப்படி அப்ளாஸ் கிடைச்சது, அந்த ஹாப்பினஸ்
நிறைய பாராட்டினாங்க, நிறைய பேர் பாராட்டினாங்க. நிறைய இடத்துலேருந்து ஃபோன் கால்ஸ், மெசேஜஸ் எல்லாம் வந்துட்டாங்க. ஃபேன்ஸ் ஜாஸ்தியாகிடுச்சு. ஃபேன்டாஸ்டிக். ஓன்லி எல்லாமே கலந்து ஃபேன்ஸ். ஆமாம் ஆமாம் ஆமாம். எனக்கு ஒரு வெரைட்டியான அனுபவம். அதாவது வேலைக்காரனில் சூப்பர் ஸ்டாருக்கு பாடி அந்த பாட்டு வெளியே நல்ல பிரபலமான பிறகு ரஜினி சாரோட ஃபேன்ஸ் அசோசியேஷன்ஸ்ன்னு சொல்லி ஒரு 2-3 கச்சேரி கூட்டி போனாங்க. சரி. வெறும் மாலை ஷாலுவா மட்டும்தான் கிடைச்சது. அப்படியா? ஆமாம். ஷேக் ஹேண்ட், அதை விட என்ன சிரி, வேணும்? அவ்வளோதான். ஆமாம். சிரிப்பு. நான் சும்மா சிரிச்சிட்டு பார்த்துட்டு இருந்தேன். போயிட்டு வாங்க அப்படின்னாங்க. அப்படியா? ஸோ அதனுடைய அந்த வெற்றி நடை பார்வை, அந்த வெற்றி நடை பாதையிலே அற்புதமான பாடல்கள் எத்தனையோ பாடிருக்கீங்க. அந்த வரிசையிலே நெக்ஸ்ட் பாட போகிற டிங் டாங், ஆமாம், நீங்கள் அது பாடி ஆகணும். ஃபென்டாஸ்டிக் சாங். ரசிக பிரியா ராகத்தில் ரொம்ப ரொம்ப அருமையான சாங். டிங் டாங் கோயில் மணி, கோயில் மணி நான் கேட்டேன், உன் பேரின் பேரில் சேர்ந்தது போல் ஒளி கேட்டேன், நீ கேட்டது ஆசையின் எதிரொலி, நீ தந்தது காதலின் உயிர்வலி. டிங் டாங் கோயில் மணி, கோயில் மணி நான் கேட்டேன், உன் பேரின் பேரில் சேர்ந்தது போல்